நமஸ்தே. இன்றைய ஸ்லோகம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இதுதான் ஸ்லோகம். விக்னேஸ்வர பாத பங்கஜம். விக்னேஸ்வரன், விக்னங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், எல்லா விக்னங்களுக்கும் தடைகளுக்கும் தலைவனாக இருப்பவர். தலைவன் அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய தலைவன் அப்படின்னு கிடையாது, அதை ஆளக்கூடிய தலைவன். நமாமி, அவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் தடைகளை களையக்கூடிய அந்த தலைவனை வணங்குகிறேன். யார் அவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கஜ ஆனனம். கஜம் அப்படின்னா யானை, யானை தலையை உடையவர். கஜானனம் பூதகணாதி சேவிதம். பூதகணங்கள், சிவனுடைய தொண்டர்கள் பூதகணங்கள்னு இருக்காங்க. கைலாச மலையை சுற்றி எல்லா இடத்திலும் இருக்காங்க பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் விநாயகரையும் வணங்குகிறார்கள். பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ ஃபலசார பக்ஷிதம். கபித்தம் அப்படிங்கிறது விளாம்பழம், ஜம்பூ பழம் அப்படிங்கிறது நாவல் பழம். சாரபக்ஷிதம், இதோடைய சாரத்தை அவர் எடுத்துக்கொள்பவர். அதாவது இந்த பழச்சாரை அதோடைய சத்தை அவர் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். இதில் ஒரு சின்ன தாத்பரியம் இருக்குது. விளாம்பழம் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு தோலை உடைய ஒரு பழம். அதை சாப்பிட்ணும் அப்படின்னா அதை உடைச்சி அப்புறம் அதில் வெல்லம் இல்லை சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி வி வில் ஹேவ், அதை சாப்பிடுவோம். இதே ஒரு யானைக்கு நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த விளாம்பழத்தை, அது முழுமையாக அந்த பழத்தை அப்படியே சாப்பிடும். அப்புறம் அது டைஜஷன் ஆனதும் அந்த எக்ஸ்க்ரீட்டால் அந்த விட்டத்தில் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பழம் முழுமையாக அப்படியே இருக்கும். ஆனால் அதை உடச்சி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இருக்காது. இதுதான் சொல்கிறது கபித்த ஜம்பூபல சாரபக்ஷிதம். கபித்த சாரபக்ஷிதம், விளாம்பழத்து சாறை அப்படியே எடுத்துப்பார் அந்த யானையானவர். ஸோ அது மாதிரி ஒரு டேமேஜும் இருக்காது அந்த ஷெல்லுக்கு, அந்த ஓட்டுக்கு, ஆனால் உள்ளே ஒன்றும் இருக்காது. ஸோ இதுதான் விநாயகருடைய ஸ்பெஷாலிட்டி, யானையுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம், அந்த சாரத்தை சாப்பிடக்கூடியவராக இருக்கிறார். உமாசுதம், உமானா பார்வதி, பார்வதி மைந்தன். உமாசுதம் சோக விநாச காரணம், எல்லா சோகத்தையும் அழிப்பதற்கு காரணமாக இருப்பவர். நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம், அந்த விக்ன ஈஸ்வரனான விநாயகருடைய பாதத்தை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது உடைய அர்த்தம். மீண்டும் சந்திப்போம். தன்யவாதாக. Now in English. Gajananam, elephant faced, Bhutaganadi Sevitam, served by Bhutaganas in a special way. Kapitha Jambu Palasara Bhakshitam, one who takes or consumes the essence of wood apple, Kapitham, and the jamun, Kapitha Jambu Palasara Bhakshitam. Here, why he takes the essence is explained. When an elephant is fed with the wood apple, which has got a hard shell to break, and after it excretes, consuming that, the hard shell will be fully present in that excreta, and if you break and see that, nothing will be there inside. So it's really a wonderful thing that the elephant digests only the
essence which is there inside the heart shell, but the heart shell remains as such. So Kapitha has got that significance. Umasutam, son of Uma, that is Parvati. Shoka Vinasha Karanam, one who is responsible for driving away all the difficulties or sorrows which are there for us. Namami Vigneshwara Pada Pankajam. I salute the holy feet of the lotus feet of the Lord Vigneshwara, the leader of all the hurdles. That is, who drives away all the hurdles. He is an expert in that. Vigneshwara Pada Pankajam, his lotus feet, I salute. Namami means I salute. Now you can see one or two shlokas which are having English translation here. Last year a book was released by the Ambassador of India for Sultanate of Oman named Sudinam Astu. So you can see daily one shloka which is called Subhashitam, and its simple translation in English. Those who want to improve their Sanskrit and learn more can utilize this also. Dhanyavadaha.